கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்று கள்ளக்கடல் எச்சரிக்கை விடுத்து இந்திய கடல்சார் சேவை மையம் அறிவிப்பை விடுத்திருக்கிறது. ராட்சத அலைகள் எழும்புவதால் மீனவர்களும் சுற்றுலா பயணிகளும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுரையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ராட்சத அலைகள் எழும்புவதால் மீனவர்களும் சுற்றுலா பயணிகளும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுரையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ராமந்துறை, புத்தந்துறை உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் கடல் சீற்றமானது காணப்படுகிறது. உடனுக்குடன் நேரலையாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். கன்னியாகுமரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது தொடர்பான எச்சரிக்கைகள் அவர்களுக்கு என்னவாக விடுத்திருக்கிறார்கள்? விரிவான விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக சார்லதா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று கள்ளக்கடல் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல்சார் சேவை மையம் விடுத்துள்ள இந்த அறிவிப்பின் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை குமரி மாவட்ட கடற்கரைகளில் 16 வினாடிகளுக்கு ஒரு முறை 1.5 மீட்டர் உயரத்திற்கு மேல் பேரலை என்பது எழுப்பி கள்ளக்கடல் உருவாகும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அவர்கள் அறிவித்துள்ளார்கள். மேலும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் எனவும் நீரில் விளையாடுவதோ கடலில் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்திய கடல்சார் சேவை மையம் என்பது இன்று அறிவித்துள்ளது. கள்ளக்கடல் எச்சரிக்கையின் எதிரொலியாக இன்று ராமந்துறை, புத்தந்துறை மீனவ கிராமங்களில் கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்புகளும் அந்த தடுப்பு சுவர் சேதம் அடைந்து வருகிறது. ஊருக்குள் கடல் நீர் புகும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள். மேலும் சேதமடைந்த கடலரிப்பு தடுப்பு சுவர்களையும் சீரமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கையாகும். இதே போல அடிக்கடி கள்ளக்கடல் ஏற்படுவதால் பொதுமக்கள், குறிப்பாக மீனவர்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாயிருப்பதாகவும் நிரந்தர தீர்வு ஏற்படுத்த தூண்டில் வளைவு பாலத்தை அமைத்து தர வேண்டும் எனவும் அந்த கிராம மக்கள் தங்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.